வணக்கம் நண்பா. இப்போதைக்கு மறுபடியும் நம்ம பாமன் வந்தாச்சு. என்ன டேட்னா 29 நவம்பர் 2025 நேத்த விட மோசங்க. கடந்த ஒரு 3, 4 நாளா நம்ம பாம்பன வந்து கன்டினியூவா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அ நேத்து மாதிரியே அந்த அலைகள் இருக்கு. பட் என்னன்னா காத்தோட வேகம் இன்னுமே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. மழையுமே பேஞ்சுகிட்டு இருக்கு. நேத்து நம்ம மார்னிங் வரும்போதும் மழை இல்ல. வீடியோ எடுத்து போட்டோம். இது மாரி ஈவினிங் வரும்போது லைட்டான ஒரு சாரல் இருந்துச்சு. அதையுமே வீடியோ எடுத்து போட்டோம். 28 நவம்பர். இன்னைக்கு 29 நவம்பர் 2025 காலையில 9:10 ஏஎம்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத பாருங்க. நிக்க முடியலங்க காத்து. அப்பா பைக்ல போறவங்கலாம் ரொம்ப சிரமப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியல. தெரியுதுங்களா? கம்ப்ளீட் தீவே எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு மழையுமே கூட இருக்கு. நேத்து 28 நவம்பர் 2025ல இருந்து பெய்ற மழை இன்னுமே பேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ட்ரெயின் எதுவுமே அலோவ் பண்ணல. ஓகேங்களா? 29 ஃபுல்லாவே ட்ரெயின் அலோவ் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. நாளைக்கு என்ன நிலவரம்னு பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சா ஈவினிங்கும் போய் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். சரிங்களா? இப்போதைக்கு என்ன காத்து கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றத பாருங்க. கிட்டத்தட்ட எப்படியுமே 60க்கு மேல தாங்க ஆ காத்தடிக்கும். சரிங்களா? எல்லா தூணையுமே பாருங்க நின்னு வீடியோ எடுக்க முடியல. பட் நேத்து கம்பேர் பண்ணும்போது என்னால கொஞ்சம் நின்னு வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. பட் இன்னைக்கு என்னன்னா மழையும் ஹெவியா இருக்கு, காத்தும் ஹெவியா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது கீழ போய் வீடியோ எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் என்னால முடியல. ஏன்னா காத்தோட வேகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு. ஜஸ்ட் இங்கேருந்தே நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு குடுத்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பாமன் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா? ஸ்க்ரீன பார்க்கும்போது எப்படி ஒரு காத்து, மழையும் அந்த கேமராவ வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலைமையிலயும் எப்படியோ போய் எடுத்தாச்சு. ஏன்னா ரெகுலரா குடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் கன்டினியூவா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ரெகுலரா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றுலா பயணிகள் தயவு செஞ்சு இந்த டைமிங்ல வராதீங்க. புயல் கரைய கடந்த பின்னாடி வாங்க. ஏன்னா தனுஷ்கோடியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இப்போ பாம்பன் பாலத்திலயும் ட்ரெயின் விடல. நீங்க பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ராமநாத சுவாமி கோயிலும் தண்ணீல கிடக்கு. அதனால தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்க அ ராமேஸ்வரம் தீவுக்கு வர்றத நிப்பாட்டி வச்சுருங்க. இந்த புயல் கரைய கடந்த பின்னாடி ட்ரெயின் ஓடவும் எல்லா சூழ்நிலையும் நல்லாயிருச்சு, ஓகேவாயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வீடியோ தருவேன். ஓகேங்களா? இது இன்னைக்கு டேட்டான 29 நவம்பர் 2025 9:10 ஏஎம்க்கு நம்ம எடுத்த ஃபுட்டேஜ். கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 அன் ஹவர் இல்ல 3/4 மணி நேரத்தில அப்லோட் பண்ணிருவோம். சரிங்களா? பண்ணிட்டு என்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றத ஆ நான் சொல்றேன். ஈவினிங் வந்து முடிஞ்சா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் இந்நேரத்திலயும் அந்த தூண்டில் வளைவுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. எப்படி அந்த லாரிய கொண்டு போறாங்கன்னுமே தெரியல. ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா? இப்போதைக்கு கீழ வந்தோம். இதிலேருந்து தான் முன்னாடி போலான்னு பார்த்தேன். என்னால முடியல. அவ்வளோ காத்தடிக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சா அப்டேட் தரேன். நான் நாளைக்கு பார்ப்போம் நண்பா.